ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களையும் ஒரு ஜோதிட தாள்களையும் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 10வது மாதமான அக்டோபர் மாதம் நடந்துகிட்ருக்கு. தமிழ் மாதத்தில் 6வது மாதமான புரட்டாசி மாதம் நடந்துகிட்ருக்கு. இந்த புரட்டாசி மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. இந்த புரட்டாசி மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் மாதத்தில் 7வது மாதமான ஐப்பசி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. சூரியன் கன்னிராசிலிருந்து விலகி துலாம் ராசிக்கு பயணம் செய்யக்கூடிய மாதம் தான் ஐப்பசி மாதம். இந்த மாதத்தை துலா மாதம் என்றும் அழைக்கப்படும். இந்த மாதத்தில் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலுவாக இருக்கிறதுனால இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப விசேஷமானது. அதை விட இந்த மாதத்தில் தீபாவளி ரொம்ப விசேஷமானது. ஆக்சுவலி இந்த டைம் அக்டோபருடைய 20ஆம் தேதி அன்னைக்கு தீபாவளியும் அக்டோபர் 21ஆம் தேதி ஐப்பசி 4ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அமாவாசையும் வருது. அமாவாசையில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய யோகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்தும் மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசை பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த அமாவாசை அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. கிரகங்களால் தான் நம்ம லைஃப்பில் எல்லாமே நடக்குது. கிரகங்கள் சிறப்பாக எப்பயுமே அமாவாசை போன்ற டைமில் அமையும். இப்போ ஐப்பசி அமாவாசையில் கிரகங்கள் எப்படி சிறப்பாக அமைஞ்சிருக்கு, அதனால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அக்டோபர் 21ஆம் தேதி கரெக்டாக ஐப்பசி 4ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை அமாவாசை வருது. தீபாவளி அக்டோபர் 20, ஐப்பசி 3 திங்கட்கிழமை வருது. ஸோ தீபாவளிக்கு பிறகு அமாவாசை வருது. எப்பயுமே தீபாவளிக்கு முன்ன பின்ன தான் அமாவாசை வரும், இல்லைனா சில நாள் அமாவாசை தீபாவளி அன்னைக்கு வரும். இந்த டைம் பின்ன வருது. ஸோ அமாவாசை பின்ன வந்தாலும் அமாவாசை ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசை. இந்த அமாவாசையில் சில பரிகாரங்கள் வந்து நாம் செய்யணும். அந்த பரிகாரங்கள் என்னங்கிறத நான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். முதல்ல பரிகாரத்தை வந்து தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான சிறப்பு பலனை தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு பரிகாரம் வந்து என்ன பண்ணுங்கிறத வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த நாள் சாதாரண நாள் கிடையாது, ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள். ஆக்சுவலி தீராத துன்பம் தீர, கண் திருஷ்டி அகல இந்த அமாவாசை அன்னைக்கு செய்ய வேண்டிய சிறப்பு பரிகாரங்கள் இது. இந்த பரிகாரங்களை மிதுன ராசிக்காரங்க ஒன்று விடாமல் செய்திங்கன்னா கண் திருஷ்டியெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் காணா போகும். ஸோ கண் திருஷ்டி அகல அமாவாசை பரிகாரம் என்னங்கிறத வாங்க அதிரடியாக பார்க்கலாம். ஆக்சுவலி அமாவாசை என்றாலுமே எப்போதுமே புனித நாளாக தான் பார்க்கப்படுது. இந்த தினம் விரதம் இருந்து பூஜை செய்து முன்னோர்களை வணங்குவது என்பது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அவ்வாறு ஐப்பசி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை தினம் தீபாவளிக்கு அடுத்த நாள் இந்த வருடம் வருகிறது. இந்த தினத்தில் சிறப்பு பரிகாரங்கள் செய்வதன் மூலம் பெரிய பெரிய தீராத கஷ்டங்கள் தீர்ந்து கடன் தொல்லைகள் அகன்று ஐஸ்வர்யம் பெருக சில எளிய பரிகாரங்கள் செய்வது நல்ல பலனை அளிக்கிறது. அவ்வாறு அமாவாசை செய்ய வேண்டிய ஒரு சில பரிகாரங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறோம். ஆக்சுவலி அமாவாசை அன்று காலை எழுந்தவுடன் தலைக்கு குளித்து சமையலறை மற்றும் வீடு முழுவதும் சுத்தம் செய்து பூஜைக்கு படைக்க வேண்டிய உணவு சமைக்க துவங்கணும். அவ்வாறு பூஜை அறையில் பூஜை செய்து நைவேத்தியமாக படைத்த சாதத்தை வயதானவர்கள் மற்றும் ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும். இவ்வாறு இந்த நாளில் செய்வதன் மூலம் நமது தோஷங்கள் அனைத்தும் தீர்ந்து தடைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சிறப்போடு நடைபெற ஆரம்பிக்கும். பிறகு என்னன்னா, ஒரு சிவப்பு நிற துணியில் சிறிதளவு படிகாரம் மற்றும் சிறிய துண்டு வசம்பினை சேர்த்து மூட்டையாக கட்டி நிலைவாசல் படி அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல கட்டிவிட வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் கண் திருஷ்டி அகன்று பிணிகள் விலகி வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதோடு வளமான வாழ்வு கிடைத்திடும். இந்த மூட்டையை 6 மாதத்திற்கு ஒரு முறை மாற்றி வைக்க வேண்டும். இதில் இருக்கக்கூடிய படிகாரம் மற்றும் வசம்ப ஓடக்கூடிய நீரில் அல்லது கால்படாத இடத்துல போட்டு விட வேண்டும். அதுக்கப்புறம் பிறகு எலுமிச்சை பழத்தை எடுத்து 2ஆக அறுத்து அதில் மஞ்சள் மற்றும் குங்குமத்தை முழுவதுமாக பூசிவிட்டு வீட்டு வாசலில் வெளியே
வலது பக்கமும் இடது பக்கமும் ஒன்றாக வைத்துவிட வேண்டும். இவ்வாறு செய்வதால் நமது வீட்டுக்குள்ள எதிர்மறை சக்திகள் உள்நுழைவதை தவிர்க்க முடியும். அடுத்ததாக மிகவும் முக்கியமாக காலை முதல் வேளையாக ஒரு சிறிய கிண்ணத்தில் அல்லது அகல் விளக்கில் உப்பு முழுவதுமாக நிறைத்து வைத்து கொள்ள வேண்டும். அதனை பூஜை அறையின் வடகிழக்கு மூலையில் வைத்து விட வேண்டும். அதன் பின் நாம் செய்ய வேண்டிய அமாவாசை பூஜைகள் அனைத்தும் முடிந்த பிறகு மாலை 6 மணிக்கு முன்னதாக அந்த உப்பின கைகளில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு ஒரு சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு பூஜை அறையின் முன் வைத்து கீழே அமர்ந்து கொண்டு கண்கள் மூடி குலதெய்வத்தை நினைத்து கொண்டு அந்த உப்பின வலது கையில் வைத்து கொண்டு எனது கஷ்டமெல்லாம் தீர வேண்டும், கண் திருஷ்டிகள் அகல வேண்டும், நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்வு வேண்டும், தொழிலில் முன்னேற்ற வேண்டும், வளமான வாழ்வு வேண்டும் என வேண்டிக் கொண்டு உப்பை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரில் போட்டு கரைத்து விட வேண்டும். இவ்வாறு செய்வதால் இந்த உப்பு தண்ணீரில் கரைவது போல உங்களுடைய அனைத்து துன்பங்களும் கரைந்து சுகமான வாழ்வு கிடைத்திடும். இதுதான் பரிகாரத்துடைய நோக்கம். ஸோ இந்த அமாவாசையில் இந்த பரிகாரத்தை செய்ய மறக்காதீங்க. இப்போ உங்களுக்கான சிறப்பு பலன்களை சொல்ல போகிறேன். இந்த அமாவாசையில் உங்கள் ராசிக்கு சிறப்பு பலன் கிரகங்களால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களே, வாய்ப்புகளை தேடுவதற்கு பதிலாக வாய்ப்பை உருவாக்கி கொள்ளக்கூடிய திறன் படைத்தவர்கள் நீங்கள். இந்த குணத்தோடு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த அமாவாசையிலிருந்து அதை நிறைய பயன்படுத்துங்க. வாய்ப்புகள் உங்களுக்கு வரலனா என்ன, நீங்களே ஒரு வாய்ப்பை உருவாக்கி அதில் திறனை காட்டுங்க. இப்படி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா சிறப்பு பலன்களாக உங்களுக்கு உத்தியோகத்தில் இதெல்லாம் நடக்கும். ஆக்சுவலி மார்க்கெட்டிங் பிரிவில் வேலை செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நீண்ட நாட்களாக நீங்கள் கேட்ட சில முக்கியமான சலுகைகள் இப்போ பர்டிகுலராக இந்த அமாவாசையிலிருந்து கிடைக்க போகுது. இனி கவலையே வேண்டாம். இந்த அமாவாசைக்கு பிறகு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் மிதுன ராசிக்கு மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. நீங்கள் என்ன கேட்டிங்களோ அந்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். கேட்ட சலுகைகள் மட்டும் இல்லாமல் கேட்காத பல சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சிறப்பான தரமான நாட்களாக இனி உங்களுக்கு அமைய போகுது. இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதே வியாபாரக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வியாபாரத்தில் உங்களுடைய கொள்முதலை பெருக்கி கொள்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். சேமிப்பு மெயினாக நீங்கள் பண்ணிங்கன்னா சேமிப்பு உங்களுக்கு கூடும். மளிகை கடை வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு லாபம் உயரும். இந்த அமாவாசைக்கு பிறகு மளிகை கடை வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக அதற்கான முயற்சியில் இறங்குங்க. ஏன்னா நல்ல லாபமானது உயரும். ஸோ வியாபாரக்காரங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்ட பலன்கள் தான் இந்த அமாவாசையிலிருந்து கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு பர்டிகுலராக சொல்லப்பட்டிருக்கு. குடும்ப தலைவிகளுக்கு இந்த அமாவாசையிலிருந்து ஒரு தரமான பணம் தேவைக்கேற்ப கிடைக்க போதுங்க. மாமியார் மருமகள் உறவு நன்றாக இருக்கும். உறவினர் விருந்தினர் இவங்களுடைய வருகை ஏற்பட்டு வீடே மகிழ்ச்சியில் அதிகரிக்கும். இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய கனவு மொத்தமாக பழிக்கும்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. ஸோ குடும்ப தலைவிகளுக்கு இந்த மாதிரி பெரிய அதிர்ஷ்டமானது கிடைக்கும். அப்புறம் கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளி மாநிலத்திலிருந்து வேற்று மொழிகளில் நடிக்க அழைப்பு வரும். அழைப்பை ஏற்று நடிங்க. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது முழுமையாக கவனமாக படித்துவிட்டு கையெழுத்திடுவது நல்லது. அப்போ தான் நீங்கள் நினைத்த மாதிரி உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்புறம் மாணவர்களுக்கு சோம்பேறித்தனம் குடிக்கொள்ளும். அதனால் உங்கள் கூடுமான வர சோம்பேறித்தனத்தை புறக்கணிங்க. படிப்பில் கவனம் செலுத்துங்க. இன்றைக்கி பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் இன்றைக்கே பார்த்துக்கலாம் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கணும். அப்படி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு சிறப்பு பலன்களாக அமாவாசை பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.